இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.8 வந்து பார்க்க போகிறோம்ப்பா. எக்ஸுங்கிற செட் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒய்ன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. நம்மள ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஃபங்க்ஷனா இல்லையா? எக்ஸ் டூ ஒய்க்கு வந்து பேர் பண்ணுறப்ப அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு செட்டை எழுதிட வேண்டியதான். என்ன ஃபஸ்ட்டு -5 1 3 4. ஓகேவா? இது என்ன செட்டு? எக்ஸ் செட். நெக்ஸ்ட் எந்த செட் எழுதணும்? ஒய் செட் எழுதணுமா? ஏ பி சி ஒய் செட்டும் எழுதியாச்சு. எக்ஸ் செட்டையும் எழுதிட்டோம். தனியாக ஒய் செட்டும் எழுதிட்டோம். இப்போ நம்ம ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷனை பேர் பண்ணலாமா? -5 ஏ -5 ஏ பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1க்கு ஏ 1க்கு ஏ பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3க்கு பி பேர் பண்ணியாச்சு. பேலன்ஸு 4க்கு எந்த ஒரு இதுவும் எலமெண்ட்டும் பேர் ஆகலை. எந்த ஒரு பேரும் இல்லை. அப்போ நான் முன்னாடி சம்லே சொல்லியிருந்தேன், எது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டோ அதில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் யூனிக்காக ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலே அது என்ன கிடையாது? ஃபங்க்ஷன் கிடையாது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எழுதுகிற சென்டென்ஸ் தான் இருக்குன்னு பெருசாக இருக்குன்னு யோசிக்க தேவையில்ல. R1 தானே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த R1 அப்படிங்கிறது தான் ரிலேஷன் இதில். R1 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கிடையாது. R1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதுறவங்க. ஆஸ் இதில் எந்த எலமெண்ட் இருக்குது? 4 அப்படின்றது. 4 பிலாங்ஸ் டு எந்த செட்டில் இருக்குது? எக்ஸ். as 4 belongs to x does not have an image in y. R1 வந்து ஃபங்க்ஷன் கிடையாது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா 4 பிலாங்ஸ் டு எக்ஸ். எக்ஸ் செட்டில் இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் வந்து ஒயில் இல்லை அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். சரியா? R1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஸ் 4 பிலாங்ஸ் டு எக்ஸ் டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய் அப்படிங்கிறது. எக்ஸ் செட்டில் இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு ஒயில் வந்து இமேஜ் இல்லை. அதனால R1 அப்படிங்கிற ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செகண்ட் டிவிஷன் அதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ரிலேஷன் கொடுத்து கண்டுபிடிக்க வச்சுருக்காங்களா? எக்ஸ்ன்னு ஒரு செட்டு, ஒய்ன்னு ஒரு செட்டு தான் இருந்துச்சா? அதை எழுதிட்டு அதோட நம்பர்ஸ் எழுதுறோம். -5 1 3 4 ஏ பி சின்னு எழுதிட்டோம். இப்போ பேர் பண்ணலாமா? -5க்கு பி 1க்கு பி 3க்கு ஏ 4க்கு சி. அப்போ எக்ஸ் செட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்காக ஒரு இமேஜ் இருக்கா? அப்போ இது ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இங்கே என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க? R2. அப்போ எழுதுகிறப்ப R2 is a function as each element of x has an unique image in y. ஓகேவா? R2 அப்படிங்கிறது ஃபங்க்ஷனு. ஏன் அப்படின்னா எலமெண்ட் எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈச் எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் தனித்தனியாக ஒரு இமேஜ் வந்து ஒயில் இருக்குது. தேர்ஃபோர் R2 வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்டு சப்டிவிஷனில் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. எப்பவும் போல் அந்த 2 செட்டையும் எழுதிட வேண்டியதான். எக்ஸு ஒய்யை எக்ஸில் வந்து -5 1 3 4 இதில் வந்து ஏ பி சி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? பேர் பண்ணலாமா? -5க்கு ஏ நெக்ஸ்ட்டு 1க்கு ஏ 3க்கு பி 4க்கு சி 1க்கு பி. அப்போ இப்போ இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கு 2 இமேஜ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் யூனிக்கான இமேஜ் தனியாக தான் இமேஜ் இருக்கும். 1க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 இமேஜ் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. தேர்ஃபோர் R3 is not a function as 1 belongs to x has 2 images. A belongs to y and B belongs to y. ஒன்றும் இல்லை, இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு ஒயில் இருக்கக்கூடிய ஏபி அப்படிங்கிற 2 இமேஜ் இருக்குது. அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ஃபார்முலா மாதிரி இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க இந்த சம்மில்? கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த செட்டு ஸ்டார்டிங் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய
எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்து யூனிக்கா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஃபங்ஷன். ஏதாவது ஒண்ணுக்கு கூட பேர் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, அது நாட் அ ஃபங்ஷன். அதே மாதிரி இங்க குடுத்துருக்கக்கூடிய சம்முல ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட இமேஜ் தான் இருக்கணும். இந்த செகண்ட் சம்ல ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா யூனிக்கா இமேஜ் இருந்ததுனால, அது ஃபங்ஷன். அதே வந்து இதுல தேர்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரே எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்து இருக்கு. அந்த மாரி 2 இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நம்பருக்கு அது வந்து ஃபங்ஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிளான சம்மு தான்ப்பா. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் எல்லாருக்கும்.